ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போரின் 8ஆம் நாள் பீமனின் செயல், கௌரவர்களின் நிலை. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். 7ஆம் நாள் போரில் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. இரு தரப்பினரும் களைப்படைந்து காயங்களுடன் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினர். 8ஆம் நாள் போரில் என்ன நடந்தது என்று வாங்க பார்க்கலாம். 7ஆம் நாள் போரில் நடந்த இழப்புகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கௌரவர்களின் சார்பில் பீஷ்மர் படை வீரர்களை கொண்டு மகர வியூகம் அமைத்தார். அது கடல் போல பெரியதாக காட்சியளித்தது. பீஷ்மருக்கு போட்டியாக திருஷ்டத்யுமன் தன் படையின் சிறந்த வீரர்களின் தொகுப்பை கொண்டு சிறுங்கடை வியூகத்தை வகுத்தான். அர்ஜுனனும் திருஷ்டத்யுமனும் வியூகத்தின் தலைப்பகுதியில் நின்று தாக்குதலின் முன்பகுதியை காத்தனர். தர்மர், ஷிகண்டி ஆகியோர் இடது புறத்திலும், பீமன் மற்றும் கடோத்கஜன் வலது புறத்திலும் இருந்தனர். நகுலன் மற்றும் சகாதேவனும் அபிமன்யு மற்றும் துருபதனும் வியூகத்தின் பின்புறமாக இருந்தனர். இன்றும் பீமனின் ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பீமன் ஒருவனே இந்த குருஷேத்திர போரை முடித்து விடுவான் என தோன்றியது. துரியோதனன் போர் தொடங்குவதற்கு முன்பு பீமனை கொன்றுவிட வேண்டும் என சபதம் செய்து கொண்டிருந்தான். பீமனும் துரியோதனனின் தம்பிமார்களில் 8 பேரை கொல்ல வேண்டும் என தனக்குள் உறுதி செய்து கொண்டான். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் போர் தொடங்கி நடந்து கொண்டிருந்தது. துரியோதனன் பீமனை கொல்ல தன் தம்பிகள் 24 பேரை 3ஆக பிரித்து அனுப்பினான். பீமனும் தான் நினைத்தபடி கௌரவர்களை ஒவ்வொருவராக வீழ்த்தி கொண்டிருந்தான். அவன் திரும்பும் திசையெங்கும் கௌரவர்கள் மாண்டனர். முன்பு துரியோதனின் தம்பிகள் 5 பேரை கொன்ற பீமன் இப்போது 8 பேரை கொன்று வீழ்த்தினான். அவர்களை சாதாரணமாக கொல்லவில்லை. 8 பேரின் கை கால்களை உடம்பிலிருந்து பீத்து எடுத்து தலையை கதாயுதம் கொண்டு நசுக்கியும் கொடூரமாக கொன்றான். பீமன் போரில் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டான். பின்பு பீமன் யானை படையை அழித்தான். கௌரவர்கள் பீமனை கண்டு அஞ்சினர். இதை கண்டு துரியோதனனும் திருஷ்டத்யுமனும் வருந்தினர். கௌரவர்களின் படை தோல்வி மேல் தோல்வியை கண்டது. மனமுடைந்து போன துரியோதனன் நேராக பீஷ்மரிடம் சென்று தன் மனதில் உள்ளவைகளை எல்லாம் கூறி வருந்தினான். பீஷ்மர் துரியோதனனிடம் போர் என்றால் 2 பக்கமும் நஷ்டங்கள், அழிவுகள் எல்லாம் ஏற்படும். அரசர்களாக பிறந்த வீர குடிமக்கள் போருக்கு பயப்படக்கூடாது. நீ செய்த தீய செயல்களின் பாவ பலன்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என அறிவுரையை கூறிவிட்டு போர்க்களத்திற்கு பீஷ்மர் சென்றார். களப்பலியாக இருந்த அரவான் தன் கிருஷ்ணரிடம் கேட்டுக்கொண்ட வரத்தின்படி உயிர் பெற்று போர்க்களத்திற்கு வந்து போர் புரிந்து கொண்டிருந்தான். இதில் அரக்கன் அலம்பசனுக்கும் அரவானுக்கும் நடந்த கோரமான போரின் முடிவில் அரவான் கொல்லப்பட்டான். இதை கண்டு அர்ஜுனன் துயரத்தில் வருந்தினான். அரவான் கொல்லப்பட்டதை கண்ட கடோத்கஜன் கௌரவர் படையை தாக்கினான். கடோத்கஜன் கௌரவ வீரர்கள் பலரை கொன்று வீழ்த்தினான். அதை கண்ட துரியோதனன் தானே கடோத்கஜனை எதிர்க்க முன்வந்தான். துரியோதனனை எதிர்த்து கடோத்கஜன் கடுமையாக போர் புரிந்து துரியோதனனை தேரை அழித்தான். துரியோதனன் மார்பில் எய்த அம்புகளால் ரத்தம் களத்தில் சிதறியது. ஆனாலும் துரியோதனன் கலங்காமல் நின்று போரை தொடர்ந்தான். கடோத்கஜனின் போர் வலிமையை கண்டு துரோணர் முதலானோர் கடோத்கஜனை தாக்கினர். கௌரவர் படையில் உள்ள புகழ்பெற்ற வீரர்கள் பலர் ஒன்று கூடி கடோத்கஜனை தாக்கினார்கள். அதனை அறிந்த பீமன் கடோத்கஜனுக்கு உதவி புரிய வந்தான். பீமன் வந்ததும் முன்னை விட கொரூரமாக போர் நடந்தது. பீமன் துரோணரை தாக்கி அவருடைய தேரை முறித்தான். கடோத்கஜனை காப்பாற்றும் முயற்சியில் பீமன் மேலும் துரியோதனின் தம்பியர்களில் 8 பேரை கொன்றான். இதுவரை பீமன் துரியோதனன் தம்பியர்களில் 16 பேரை கொன்று வீழ்த்திவிட்டான். தர்மர் மற்றும் சிகண்டியும் கௌரவ படையின் விகர்ணன், துச்சலையின் தேர்கள் மற்றும் குதிரைகளை அழித்தனர். அரவானை கொன்ற கௌரவர் படையை அழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு அபிமன்யுவும் போரில் ஈடுபட்டான். அபிமன்யு களத்தில் உள்ள சிந்து நாட்டரசன் ஜெயத்ரதன், சகுனியின் மகன் உல்லுகன், செல்லியன், பர்பரிக்கன், பூரி சிரவஸ் ஆகியோரிடம் கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்போதுதான் கௌரவர்களுக்கு பாண்டவர்களின் படையில் அபிமன்யு எனும் மிகப்பெரிய வலிமையான ஆற்றல் உருவாகி கொண்டிருப்பது தெரிந்தது. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைகள் அனைத்தும் அழிந்தன. திரும்பிய திசையெங்கும் பாண்டவர்களின் வெற்றி ஆரவாரம் கொண்டிருந்தது. துரியோதனன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்றான். தர்மம் தலை தூக்க தொடங்கியது. சூரியன் மறைந்ததும் 8ஆம் நாள் போர் முடிவடைந்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.